ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு அம்மா தன்னுடைய 5 வயது மகளோட வாழ்ந்துக்கிட்டு வராங்க. அவங்க கணவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. அதனால் இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, எங்கே போனாலுமே குழந்தைய வீட்டில் ஒத்தையாக விட்டுட்டு போக மாட்டாங்க, கூட்டிகிட்டு போவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் மதியானம் ஆத்தங்கரைக்கு குளிக்க வர்றாங்க. இந்த குழந்தையும் கூட்டிகிட்டு வராங்க. குளத்துல கரையில் குழந்தைய இருக்க வச்சுட்டு இந்த அம்மா போய் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா எதிர்பாராத விதமாக இந்த அம்மா தண்ணிக்குள்ளே அமுங்கிடுறாங்க. அப்படியே தண்ணிக்குள்ள அமுங்கி மேலே வரும்போது என்னை யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கடந்து கத்துறாங்க. யாருமே வரல. அப்படியே தத்தளிச்சுக்கிட்டு கிடக்குறாங்க. இந்த கரையில் இருக்கிற குழந்தை தன்னுடைய தாய் ஏதோ ஒரு ஆபத்தில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி உணர்ந்துக்குச்சு. உடனே அம்மாவை காப்பாத்துறதுக்கு தண்ணிக்குள்ள இறங்கி ஓடி வருது. உடனே இந்த தாய் குழந்தைய பார்க்குறாங்க. ஐயோ, நம்ம குழந்தையும் தண்ணிக்குள்ள இறங்கி வருது அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது நம்ம குழந்தைய காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வராதம்மா வராதம்மான்னு கத்துறாங்க. இல்லைன்னா அந்த குழந்தை தண்ணிக்குள்ள இறங்கி வருது. ஒரு தாய்க்கு தன் கண்ணு முன்னாடி தன்னுடைய குழந்தை தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி இருக்கிறத பார்த்தா எப்படி உள்ள தாய்க்கும் ஒரு வீரம் வரும் இல்லையா? அந்த மாதிரி தான் இப்போ இந்த தாய்க்கு தன்னை யாராவது காப்பாத்துங்கன்னு கத்துனது போக இப்போ குழந்தைய காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் எப்படியோ போராடி இந்த அம்மா குழந்தைய தூக்கிட்டு வெளியில் வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த அம்மா நினைக்கிறாங்க, நமக்கு தான் நீச்சலே தெரியாது, எப்படி நாம் வெளியில் வந்தோம் அப்படின்னு சொல்லி. எப்படி நாம் கதை முன்னாடிலாம் கேட்டிருக்கோம் இல்லையா, புலியையே முறத்தால அடித்து விரட்டின பரம்பரை இல்லையா நாம்? அப்படி இருக்கும்போது தன்னுடைய கண் முன்னாடி தன்னுடைய குழந்தைக்கு ஒரு ஆபத்து அப்படிங்கும்போது எல்லா தாய்க்குமே எங்கிருந்து தான் அந்த வீரம் வருமோ தெரியாது, எதா இருந்தாலும் அடித்து தூள் பண்ணிடுவாங்க. அப்படிதான் இங்கே இந்த தாய் பண்ணினதும். அதாவது கடவுள் ஒரு மனிதனுக்குள்ளேயுமே அளப்பறியாத ஆற்றலை படைச்சிருக்காரு. அதை கரெக்டான நேரத்தில் நாம் வெளிக்கொண்டு வந்தோம் அப்படின்னா நாம் ஒருத்தலுமே வாழ்க்கையில் வெற்றியடைய முடியும். எதை வேணாலும் சாதிக்கவும் முடியும்.